என்னாச்சு இன்னைக்கு சிரிச்ச வயனுக்கு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்? சூப்பர், இந்த ஜோக் ரொம்ப பிரமாதமா இருக்கு. பெஸ்ட் ஃப்ரெண்ட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்கு நாம போய் பேரை கொடுத்துட்டு வரலாம் வா. அடங்கிரடா மண்டையா, இந்த ஜோக்க படிச்சிட்டு பாரு. இந்த ஜோக்க படிச்சா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. இந்த வயத்தை பார்த்தா உங்ககிட்ட எப்பற ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க? அவங்க மட்டும் என் கண்ணுல கிடைச்சானுங்க. உண்மையிலேயே எஸ்எம்எஸ் வந்துச்சா எஸ்எம்எஸ் வந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கானா தெரியல. பிதுங்க வைத்தேன். பத்துல மண்டைய ரொம்ப மூட அவுட் ஆயிட்டான். அவனை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும். அவனுக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. நான் ஒருத்தன் தானே இருக்கேன். ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? அவனுடைய ஃபேனா மாதிரி நாமே அவனுக்கு ஒரு லெட்டர் போட்டா என்ன? என்னடா காதல் கோட்டை அஜித் அந்த மாதிரி தனியா உட்கார்ந்து லெட்டர் எழுதிக்கிட்டு? இல்ல, எனக்கு நானே ஒரு லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? என்னடா உனக்கு நீயே எழுதிக்கிறியா? அண்டா வைத்த நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். உண்மையான நண்பன் கிட்ட மறைக்கிறவன்ல நல்ல ஃப்ரெண்டே கிடையாதுடா. My dear friend, நான் தான் உன்னுடைய தீவிரமான ஃபேன். அதாவது நீ இந்த வீட்டை விட்டுட்டு என் கூட என் அரண்மனையிலேயே வந்து தங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னுடைய பழா போன அந்த மொட்டை தலைய சொட்ட தலைய மோட்டுவை விட்டுட்டு வந்துரு. எங்க அரண்மனையில எல்லா வசதிகளும் இருக்கு. இப்படிக்கு உன்னுடைய நண்பன். என்ன பேரு வைக்கலாம் இவனுக்கு? என்னது? பப்பு டேஞ்சர் பில்டரா? பேசாம பப்பு டேஞ்சர் வச்சா என்ன? அதான் நல்லா இருக்கு. மோட்டு புர்புரி நகரு டீ கடை மண்டைய கடை பக்கத்திலேயே இருக்கு. ஆஹா சிக்கன் சார், கரெக்டா வந்திருக்கீங்க. இந்த லெட்டரை எனக்காக கொஞ்சம் போஸ்ட் பாக்ஸ்ல போடுறீங்களே, ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். ஓகே ஓகே, நான் கமால்பூருக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஒரு வழியில போஸ்ட் ஆபீஸ்ல நான் போஸ்ட் பண்ணிடுறேன். வரதா? பாத்துலானாச்சி, மோட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, கொடுத்துருங்க. ஓஹோ, மோட்டுக்கு லெட்டர் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சா? மோட்டு கூட யாருக்கோ லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தானே, அத கூட என்கிட்ட காட்டாம மறைச்சிட்டானே. மை டியர் ஃப்ரெண்ட், நான் உன்னோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ ஏன் கூட வந்து என்னோட பிரம்மாண்டமான அரண்மனையிலேயே தங்கிடு. அட, உன்னோட அரண்மனையில நான் எதுக்காக வந்து தங்கணும்? மேல என்ன எழுதிருக்குன்னா, உன்னோட அந்த ஓட்ட உடைச்சல் வீட்டை விட்டு தள்ளு. ஓட்ட உடைச்சலா? எலி வலையா இருந்தாலும் தனி வலை இருக்கணும்டா. உன்னோட அந்த பாழா போன ஃப்ரெண்டையும் விட்டு தள்ளு. டேய், நண்பனா நண்பன் தாண்டா. மோட்டுனா என்னன்னு தெரியுமா? நட்புனா என்னன்னு தெரியுமா? தேவானா என்னன்னு தெரியுமா? ஒரு அழகான கையெழுத்துல யாரா லெட்டர் தப்பு தப்பா எழுதுனது? எங்கடா இருக்கு அந்த கொரியர் சர்வீஸ்? டேய், ஹலோ நண்பா, எங்க பப்பு டேஞ்சர்ங்கிற நண்பர் யாரு? அவர் எங்க தங்கி இருக்காரு? அந்த ஆளு அதோ தெரியுது பாருங்க, ஒரு பெரிய அரண்மனை. அந்த இடத்துல தான் அவர் தங்கி இருக்காரு. அதுக்கு எதுக்கு உங்க கண்ணு இப்படி பிதுங்குது? நாட்டாம கதவை திறக்க சொல்லு. கோவமா இருக்கேன்டா. நாட்டாம உதச்சி தள்ளு. இங்க பப்பு டேஞ்சர்ங்கிறவன் எவன்டா? டேய், நீங்களா ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுறவங்களா? என்னடா இவ்வளவு அகலமா இருக்கீங்க? ஏய், நான் தான்டா. எவன்டா அவன்? வரண்டா வண்டலூர் நீர் யானை பயல. யாரா இங்க பப்பு டேஞ்சர்? யாரா இங்க பப்பு டேஞ்சர்? டேய், யார் அடிச்சா பொறி கிளம்பி பூமி அதிரமா அவன் தான்டா பத்துலோ. மேலே போ, கீழே வராத. என்னடா காலையில காத்து ஓவர் அடிச்சிட்டேடா? இந்த எகிற நானே. ஏய், இன்னொரு தடவை என்னையும் என் மோட்டையும் பிரிக்க நினைச்சே. நட்புனா என்னன்னு தெரியுமா? மோட்டு பத்துலுனா என்னன்னு தெரியுமாடா? பி கேர்ஃபுல். கோவமா கிளம்புறேன். என்னடா அடியால வச்சிருக்க? கட் அவுட் மாதிரி நின்னுகிட்டு இருக்காங்க. நெல்லுங்கடா. வாழ்க்கையில முதல் முறையா பப்பு த டேஞ்சரை இந்த மாதிரி ஒருத்தன் வந்து அடிச்சிருக்கான். யோசிச்சு தான் எதையும் செய்யணும். அடே பத்துலு, இப்ப நீ சூப்பரா ஒரு லெட்டர் எழுதி மோட்டுவோட மனசுல பொறாமைய வளர்த்துக்க. அவனுக்கு புரியவை. நட்புனா என்னன்னு விளங்க சொல். பப்புன ஒருத்தன் தனிப்பட்ட முறையில அவனோட பங்களாவுல தங்கறதுக்கு என்ன கூப்பிடுறதா நீ அதுல எழுது. அதுக்கப்புறம் என்ன, மோட்டு அந்த லெட்டரை படிச்சா பப்பு மேல காண்டா ஆவான். அப்புறம் அவன் மேல டென்ஷன் அதிகமாயி அவன் இருக்கிற பக்கத்துல தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அப்புறம் உன்னோட நண்பன் என்னைக்குமே உன் கூடவே இருப்பான். அதே ஏ டக்காமரடோ லாரி டிக்காமரடோ நாரோ. மோட்டு அண்ணாச்சி, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இந்தாங்க. ஏய் பத்துலு, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குடா, சீக்கிரமா இங்க வா. ஆஹா, யார் எழுதிருப்பா? இது என்னுடைய கையெழுத்து மாதிரியே இல்லையே. யாராக இருக்கும்? படிச்சா தெரிஞ்சிடும். என்னுடைய உயிர் நண்பா. இப்படிக்கு பப்பு டேஞ்சர். ஆஹா, இது என்னது? நிஜமாவே அந்த பப்பு டேஞ்சர் நம்ம பத்துலுவுக்கு லெட்டர் எழுதிருக்கான். அப்படின்னா அவன
ஏன்டா நான் தான்டா அது உனக்கு எதனா பிரச்சனையா என்ன நீ தான் ப்ராப்ளம். ஏய், நில்லுங்கடா நில்லுங்க இங்க பாரு, என் உயிர் நண்பனை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைச்ச உனக்கு உயிர் இருக்காது சொல்லிட்டேன். ஏய், வேணாம்டா வேணாம். நாம யோசிச்சுதான் ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா மறுபடியும் ஒருத்த வந்து இந்த பப்பு டேஞ்சர் அடிச்சிட்டு போறானா அதுக்கு என்ன காரணமா இருக்க முடியும்? பாஸ், மூணாவது தடவை இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்தா நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், புரியுதா? ஆமா, நீங்க பெருசா கிழிச்சிங்க போங்கடா. ஏய் பத்லு, என்ன விஷயம்? அந்த கமல்பூர்ல இருக்கிற பாழா போன பப்பு டேஞ்சர் இருக்கான்ல சார், மோட்டுவை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு பெரிய மாஸ்டர் பிளான் போட்டிருக்கான். நோ பத்லு, வைஃப் ஹியர் when சிங்கம் is here. இப்போ உனக்காக நானே நேரடியா போறேன். அதுக்கப்புறம் இந்த பப்பு டேஞ்சர் இருக்கான் பார், அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். பூசணிக்க மாட்டேங்க, அந்த பப்பளு டேஞ்சர் என்னையும் பத்துலவையும் பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்றான். மோட்டு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, அழாத. கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இனிமே நாம அவனதான் அழ வைக்கணும். ஆமா, இப்ப பாத்துக்கிட்டே இருப்பா இந்த ஜர்க்காவனை எப்படி எல்லாம் அழ வைக்கிறேன்னு பாருப்பா. கஜ கஜா, அந்த பப்பு டேஞ்சருக்கு இவ்வளவு தைரியமா? நம்ம ஃப்ரெண்டை பிரிக்க பாக்குறான் அவன். நான் உன்னை விட மாட்டேன், நான் விட மாட்டேன். சொல்லுங்க. ஏய் கசிட்டாரா, அந்த கமல்பூர்ல இருக்கிற பப்பு டேஞ்சர் இருக்கால, அவன் மோட்டு பத்லுவை பிரிக்க நினைக்கிறானா. நாம எல்லாரும் இப்போ ஒன்னா போய் அவனுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கலாம். கமா சிங்கம் சார், என் அருமை நண்பா, இப்ப நாங்க கூட அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண தான் போய்கிட்டு இருக்கோம் சார். சரி வாங்க, உடனே போலாம். கிச்சா. Right, let's go. ஓடுங்க, பின்னாடி துரத்துது. இறங்குடா, நானே ஓட முடியாம ஓடிக்கிட்டு இருக்கேன். அவன் எவன்டா இது நடு ரோட்ல பெரிய பைப்பை கட்டி தொங்க விட்டுருக்கா? இது பெரிய டேஞ்சரா இருக்கு போல இருக்கே. இப்ப இதுல இருந்து நாம எப்படி தப்பிக்கிறது? அட பாவி, இவன் ஒருத்தன். இது எங்கேயால தொடச்சிட்டு போகுது? டாக்டர் ஜாக்கா, நீ எங்கயா இருக்க? அட மோட்டு பத்லு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, அந்த பப்பு எங்களுக்கு என்ன பண்ணிருக்கான்னு பாருப்பா. பப்பு டேஞ்சருக்கு அவ்வளவு திமிராய் போச்சா? நான் எவ்வளவு டேஞ்சரான ஆளை கோமா கூட இருந்தேன். டேய் பப்பு டேஞ்சர், எங்கடா போய் பதுங்கி இருக்க? தைரியமான ஆம்பளை இருந்தா முன்னாடி வந்து நின்றா. ஏய், அட்டாக்! இவனுங்களே தான். இந்த வாட்டி இவங்கள விட்டு வைக்கவே கூடாது. வெட்டி வாங்கடா, வாங்க. வைக்க. இப்பதான் டீ கடை மண்டைய கடையில சூடா சமுதா சாப்பிட்டு வந்திருக்கேன். வாடா, வா. என்னவோ குட்டி உடம்பு வச்சிருக்கிற மாதிரி ஓடுற குறுக்கால பூந்து எங்கடா ஓட பாக்குற? லீ ப்ரூஸ் லேடி, இது தானே ஜிரிக்காய். வாங்க. வாங்க. டேய் பப்பு டேஞ்சர், நீ என்னுடைய உயிர் நண்பன் பூசணிக்கா மண்டையை அந்த பல்ராம் நாயுடு ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்க. அதுக்காக உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. வாய்க்க 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 வாய்க்க. நாம ரெண்டு பேரும் இந்த பப்பு டேஞ்சரை போட்டு துவச்சு எடுக்கிறோம். அவனோட உயிர் நண்பன் யார் ராமடையா? ஏண்டா பரோட்டாக்கு மாவு பேசுற? பாரபட்சம் இல்லாம அடிக்கிறோம், ஆனா உண்மையான நண்பன் யாருன்னு தெரியலையே. ஆமா, அந்த நண்பன் யாரு? இவன் யாரோட நண்பன் சொல்லு. உன்னோட நண்பனா? இல்ல, ஓ நண்பனா? டாய் பப்பு டேஞ்சர், நீ யாரோட ஃப்ரெண்ட்? நான் சொல்றா. அடே, நான் யாருக்குமே நண்பன் இல்லடா. ஒரு விஷயத்த சொல்லி தொலைங்கடா. ஏன்டா நீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நீ மோட்டுவுக்கு ஒரு லெட்டர் எழுதுனல, உன் வீட்ல வந்து அவனை ஸ்டே பண்ண சொன்ன இல்லடா. எனக்கு எந்த மோட்டவையும் தெரியாதுடா. யாருக்கும் எந்த லெட்டரையும் அனுப்பலடா. இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. நடந்த விஷயம் என்னன்னு தெரியுமா? நான் தான் அப்படிதான் லெட்டர் எழுதுனேன். ஆமா, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஓஹோ, அப்ப அதுதான் விஷயமா? அப்போ இனிமே நீங்க ரெண்டு பேரும் என்ன போட்டு அடிக்க மாட்டீங்கல்ல? ஆனா என்னோட பழிவாங்கும் படலம் இனிமே தாண்டா ஆரம்பிக்கவே போகுது.
நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா எனக்கு தான் கிடைக்கணும். ஆமாமா நாங்க தான் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஆமா நாங்கெல்லாம் ஹாப்பியஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப நாம சொல்லணும் மோட்டு. அட நானும் இப்ப ஒரு விஷயத்த சொல்லணும்ப்பா. ஹலோ மோட்டு பத்தலு, நீங்க ரெண்டு பேரும் ஸ்டேஜ் மேல இப்ப ஏறி வாங்க. இந்த கான்செப்ட்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கான அவார்ட் இப்ப மோட்டு பத்தலுக்கு தான் கிடைச்சிருக்கு. மோட்டு பத்தலு, உங்களை மாதிரி நண்பர்கள் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா. நண்பேண்டா.